என்ன ப்ரோ இருக்கானா? இதுல இல்லடா, காலியா இருக்கு. சரி அந்த ரூம் போலாம் வா. இதான் கரெக்டான டைம் ப்ரோ. மேத்தா ரொம்ப நல்லவன் ப்ரோ. நம்ம வருவன்னு தெரிஞ்சே எல்லா கதவையும் திறந்து வச்சிருக்கான். டேய், சாரி ப்ரோ, உள்ள போயிடலாம். ப்ரோ திறந்து பாரு. சாரி ப்ரோ, எடு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாரையும் காணும். என்னாச்சு? உள்ள எதுவும் இல்லடா. நான் துணி தான் வச்சிருக்கேன். மட்டும் இல்லைன்னு வை, உனக்கு இருக்குடா. நீ பாரு ப்ரோ. பார்த்து பார்த்து. டேய், ஃபைல்ஸ் இருக்குடா. பாரு பாரு, கீழே பாரு. என்ன ப்ரோ, ஓகே தானே? என்ன ப்ரோ? எல்லாரும் பார்ப்போம். ப்ரோ 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 இதுவா இல்லையா? டேய், இந்த ஃபைல் தான்டா. புடி. இதுவா? நான் செக் பண்ணேன். சூப்பர் ப்ரோ. ப்ரோ இதுமா நல்லா படிச்சு பாரு. ஓகேடா, புடி. ஓகே. ப்ரோ தூங்குறானா, கையெடு. நீ பாரு ப்ரோ. இதானா? இதாண்டா. இவனை அப்படியே. டேய், டேய், அமைதியா இரு. அருண், பில்ஸ் இருக்கிற ஃபைல் தான். இந்த பில்ஸ்லாமா? ஓகே, ஒரு நிமிஷம். இந்த தா ப்ரோ. புடி. என்னடா? நீ முறை போடா. நான் முன்னாடி போறேன், பின்னாடியே வா ப்ரோ. ப்ரோ, வா வா.
என்னவா இருக்கும்? ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு, டிஸ்டர்ப் ஆச்சு. சரி, தண்ணி குடிப்போம். இந்த மாப்பிள்ள குடி. கொண்டா கொண்டா. பார்த்து ஏறாரோ, காலை பார்த்து பார்த்துதான் போறேன். ப்ரோ மச்சான் நீ போய் வண்டிடு. சரி, நான் போய் வண்டி எடுக்கிறேன். நீ ஏறி அது பார்த்து வா. நான் பிடிச்சுக்கிறேன். பார்த்து ப்ரோ, பார்த்து பார்த்து பொறுமையா வண்டியில வா ப்ரோ. சீக்கிரம் வண்டி எடுக்கலாம். போறேன். வாங்க. ஹலோ, நீங்களும் தான் வாங்க. இந்த டேபிள் எடுத்து ஒரு ஓரமா அப்படியே சென்டரா வைங்க. ஓகே சார். தம்பி தூக்குப்பா. தம்பி அந்த மைக்கை கொடுங்க. சார் இந்தாங்க சார். எல்லாத்துக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டீங்களா? இந்த கொடுத்துட்டு இருக்கேன் சார். பின்னாடி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. பார்த்தேன் சார். சொல்லுங்க சார். எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு சார். ஆளுங்க வர வேண்டியதான் பாக்கி. அப்புறம் சார் இந்த சேர்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வைங்க. ஏன்னா கோவிட் டைம்ல ஏன்னா வரவங்களா விஐபிஸ். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இந்த சேரை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. மற்றபடி எல்லாம் பக்கா. ஓகே சரிங்களா சார்? பாத்துக்கிறேன். பாத்துக்கோங்க. பண்ணிடுறேன் சார். கூட வேணா ஆளுங்களை கூப்பிட்டுக்கோங்க. தம்பி இங்க வாங்க. வரேன் சார். இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே தள்ளி தள்ளி வைங்க. இங்க வாங்க. அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. ஓகே சார். இங்க வாங்க. ஓகே தம்பி அண்ணா இதே கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்கண்ணே. ஓகே சார். தள்ளி போடுங்க. அந்த ரோவும் இந்த ரோவும் ஈவனா. பாத்து சீக்கிரம்யா. எல்லாமே பக்காவா ரெடியா இருக்கு. நம்மளும் ரெடி ஆக வேண்டியதான். வாராமே. என்ன அருண், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்துடா ஏற்பாடெல்லாம் பக்காவா இருக்கணும்ல. ஒரிஜினல் ஏலம் நடக்கிற இடம் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஏல கேக்குற ஆளுங்களை ரெடி பண்ணிட்டியா? அதெல்லாம் காலையிலேயே வந்து உட்காந்துருக்காங்க. கூப்பிட்டா போதும் உடனே உள்ள வந்துருவாங்க. சூப்பர்ரா. சார் நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணிட்டீங்களா? ஓகே சார். நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டாச்சு. வேற ஏதாவது கூப்பிடுங்க சார். நான் இங்க தான் இருப்பேன். அப்புறம் அந்த சேரை மட்டும் கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க. ஓகே சார். பண்றேங்க. தம்பி சார். இங்க வா. எல்லாம் ஓகே சார். ராம டைம் ஆயிடுச்சு, ஆளுங்களை கூப்பிடு. எப்பா இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வாங்கப்பா. ஹலோ. வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. அருண், நிறைய பேர் வராங்க. தள்ளி நில்லு. இங்கிட்டு வா. வணக்கம். வணக்கம் சார். நில்லுங்க நில்லுங்க. எல்லாரும் அப்படியே அப்படியே அங்க நில்லுங்க. என்ன அருண், எல்லாரையும் பார்த்தல? கோடீஸ்வரம் மாதிரியே இருக்காங்களே. இன்னைக்கு தெரிக்க விட போறாங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஏன்டா இவங்களெல்லாம் பார்த்தா ஏலம் எடுக்கிறோம் அந்த மாதிரி தெரியலடா. ஏலம் எடுக்கிறவங்கள வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி இருக்கு. சார் இவ்வளவு டென்ஷனா இருக்காரு தெரியல.
ஐயோ ஏய் மேத்தா மட்டும் இத பார்த்தனா எல்லாரும் கூண்டோட மாட்டிப்போம். ஐயோ அருணே, ஆளு கிடைக்கலடா, சத்தம் போட்டு பேசிராத. கன்னடத்துல ஏதோ பெரிய படமாம்டா, முக்காவாசி ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க வாரி எடுத்துட்டு போயிட்டாங்களாம். இருந்த மிச்ச மீதி ஆளுங்க இவங்க தான் 10 ரூபா கூட போட்டு தரேன்னு கூட்டு வந்திருக்கடா. இங்க பாரு, இப்ப பாக்கதான் ரக்கடா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க. இங்க பாரு, மேக்கப் டச்சப் பண்ணி அப்படியே காஸ்டியூம் போட்டாங்கன்னு வையே, ஒவ்வொருத்தரும் மில்லினியர் மாதிரி இருப்பாங்க, அப்படியே கோடீஸ்வரர் மாதிரி சொல்லிப்பாங்கடா. இங்க பாரு, அங்க பாத்தியா அந்த இருக்காருல அண்ணன் மீசக்காரரு, அவர் யார் தெரியுமா? ரத்தன் டாட்டாவுக்கே டாட்டா கட்டுற மாதிரி இருக்காப்ல. அந்த அங்க இருக்காரு பாத்தியா, அவர்தான் அம்பா சமுத்திர அம்பானி. எல்லாரும் நல்ல க்ளோஸ்ல பாத்தீங்கன்னா கோடீஸ்வரர் மாதிரி தான் இருப்பாங்க. நீ இப்ப க்ளோஸ் அப்ல பாரு, அப்படித்தான் இருப்பாங்க. ஏய் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லடா. இங்க பாரு அருணே, நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதனால இவங்களை வச்சு ஒப்பேத்திரலாம். கவலைப்படாத கவலைப்படாத. அங்க பாரு. சரி ஏலம் எடுக்கறாங்க, ஓகே. ஏலம் விடுறவங்க யாரு? ஓ அந்த 3 பேரா? ஆமா. இப்ப பாரு கூப்பிடுறேன் பாரு, அண்ணா மீசக்காரனே. மீசையா? அவருக்கு பின்னாடி இருக்கவும் சொல்ல வந்தப்பா, முழுசா கேளு. அண்ணா மீசக்காரனுக்கு பின்னாடி இருக்கீங்களா? நானா சார்? நீங்க 2 பேரும் வாங்க. சரி சார், வாங்க சார். ஆபீசர்ஸ் அப்படியே மேலே ஏறுங்க, மேலே ஏறுங்க, மேடையில ஏறுங்க. ஏறுங்க ஏறுங்க. 3 பேரையும் ஒரே ஹைட்ல செலக்ட் பண்ணிருக்கேன் பாரு. பாத்தியா 3 பேரும் வளர்த்தியா எப்படி சரிக்கு சமமா இருக்காங்க. இவங்க தான் அந்த 3 பேரு. இவங்க தான் அந்த 3 பேரா? எக்ஸாக்ட்லி. இவங்களோட நானும் இருக்கேன் அந்த ஸ்டேஜ்ல. சரி எல்லாம் நல்லபடியா பண்ணா ஓகே. ஆனா நீ எந்த அளவுக்கு இவங்களை ட்ரைனிங் பண்ணிருக்கன்னு நான் பார்க்க போறேன். பாரு பாரு பாக்குறேன். எங்க எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க. ஐயோ அரை எடுவிட்டு வைங்களா, வணக்கம் கேட்டாங்களா? ஷோ பாக்குறானே, சொல்லுவாங்க இரு. குட் மார்னிங் சொல்லுங்க. இங்க பாருங்க, தமிழ்ல வணக்கம் சொல்லாதீங்க, குட் மார்னிங்னு கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்லுங்க. எங்க கொஞ்சம் ஸ்டைலா சொல்லுங்க. குட் மார்னிங் சார். சொல்லிட்டாங்க. ஓகே சூப்பர். இங்க பாருங்க, இங்க நடக்க போறது வைர நெக்லஸ் சேலம். நீங்க வைரத்தை ஏலெடுக்க வந்திருக்கிற தொழிலதிபர்கள். என்ன அதிபர்கள்? சரி ஓகே சார். சீன்லாம் அவர் சொல்லிட்டார் சார், நாங்க பாத்துக்கிறோம் சார், நீங்க கவலைப்படாதீங்க. பாத்தியா எப்படி நம்ம டைரக்ஷன்? ஆமா சார். அப்போ ஓகே. சரி இவங்களா ஏல எடுக்கிறப்போ இவங்களா எப்படி உட்கார போறாங்க, எப்படி ஏல கேட்க போறாங்கன்னு அதையும் டெஸ்ட் வச்சிருவோம். அப்புறம் யாராச்சும் சொதப்பி நோ ப்ராப்ளம். ஓகே எல்லாரும் வந்து உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க பாப்போம். நான் சொல்லி கொடுத்த மாதிரி உட்காருங்க. போங்க 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 உட்காருங்க. எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் தெரியுமா இவங்களுக்குலாம்? ஒவ்வொருத்தரும் அப்படி ரத்ன மாதிரி உட்காருவாங்க பாரு. போமா போமா சீக்கிரம் போமா. சொதப்பிட்டானுங்களே. என்னடா இது, ஏதோ கோவாக்கு ட்ரிப் அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. ஒண்ணு இல்லப்பா, ஜோ காலை உள்ள வையோ. இந்த உட்காந்துருவாங்கப்பா உட்காந்துருவாங்கப்பா. ஜோ அவர் சொல்ற மாதிரி எல்லாரும் கரெக்டா பண்ணுங்க, இல்லனா 10 ரூபா கூட சேர்த்து தர மாட்டேன். ஒழுங்கா உட்காருங்க. அரே சொல்லு 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 சொல்லு. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் தொழிலதிபர்கள், பணக்காரங்க, கோடீஸ்வரங்க. அதனால கொஞ்சம் கெத்தா உட்காருங்க. கெத்தா கெத்தா சொல்லி கொடுறா. கெத்தா உட்காரு. ஐயோ இவங்க எல்லாம் அப்படி சொத்தப்படுறாங்களே. நான் சாம்பிள் மட்டும் காட்டுறேன். தள்ளுறோம் பாருங்கய்யா. இப்படி உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. வெரி குட். ஏழை கேட்கும் போது இப்படி தூக்கணும். நெக்ஸ்ட் இப்படி கை தூக்குங்க. ஓகேவா? இங்க பாருங்க, எல்லாரும் அவர் சொன்னதை கவனிச்சிக்கல. அவர் சொன்ன மாதிரி கையா காலு ரொம்ப ஆடுது. பரவாயில்ல பரவாயில்ல, ஆடட்டும் ஆடட்டும். எல்லாம் பாத்துக்கிட்டீங்கல்ல, அவர் பண்ண மாதிரி கரெக்டா பண்ணிடணும். சரியா? சரி ஏலம் எப்படி கேப்பீங்க? ஏலம் விடுறவர் சொல்ற தொகையை விட கொஞ்சம் அதிகமா வச்சு கேட்கணும், அவ்வளவுதானே? அதேதான் சார். ஏலம் ஒரு 1000 ரூபானா நாங்க 1001 கேட்டு போறோம். ஏன் 101 கேளுங்களா? கேட்டா போச்சு. என்னடா கேட்டா போச்சா? அடிச்சு மண்டை கண்டியா உடைச்சு விடுவேன். என்னைய மாட்டி விடுறீங்களா? ஐயோ எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்றாங்களே. நீ யாருக்குமே எதுவும் சொல்லி கொடுக்கலன்னு இதுல இருந்தே தெரியுது. இல்ல நான் எப்படி உட்காரணும், காஸ்டியூம் போடணும், எப்படி வரணும்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். அது என்னன்னா இந்த அமௌண்ட பத்தி மட்டும் நான் சொல்லல. அதுதான், அத நீயே பார்த்து பக்குவமா சொல்லி கொடுத்துருப்பா. சொல்லி கொடுத்துரு. சரி இங்க பாருங்க, நான் சொல்ற மாதிரியே செஞ்சிருங்க. ஏலம் 1000ல நடக்காது, கோடியில தான் நடக்கும்.
அதுக்கப்புறம் இந்த 1 ரூபா 2 ரூபான்னு தயவு செஞ்சு ஏத்தி கேட்டுறாதீங்க. புரிஞ்சுதா? லட்சக்கணக்கில் ஏத்தி கேட்கணும், இல்லனா கோடி கணக்குல ஏத்தி கேட்கணும். சரியா? இத மட்டும் கோரஸா இத பாருங்க, எல்லாரும் ஏழை கேட்க கூடாது. இவன் சொல்ற ஒரு சில பேர் மட்டும் ஏழை கேட்டா போதும். சரிங்களா? ராமே, யார் யார் ஏழை கேட்கணும்னு நீயே சொல்லிடு. சொல்லிடுறேன். இதையாவது சுத்தமா கரெக்டா பண்ணிடுவேன்டா. ப்ரோ கால் பண்றாரு. ப்ரோ சொல்லு ப்ரோ. அருண் எங்க இருக்க? நாங்க 2 பேரும் வைரையல்ல நடக்க போற இடத்துல தான் இருக்கோம் ப்ரோ. எல்லாம் பிளான் பண்ண மாதிரி போயிட்டு இருக்குல்ல? எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு ப்ரோ. சரி, நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிருங்க. ஓகே ப்ரோ, இப்ப ரெடி ஆகி வந்துடுறோம். சரி, சீக்கிரமா ரெடி ஆகி வந்துருங்க. ஓகே.